வணக்கம். அ இந்த காணொளியை கண்டு கொண்டு இருக்கக்கூடிய இலக்கிய அன்பர்களுக்கு ஒரு சில இலக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறோம். நான் கல்லூரியில் படித்தபோது அந்த கல்லூரி முதல்வர் பெயர் டாக்டர் கே சுப்பிரமணியன். அவர் ஒரு ஆந்திராக்காரர். ஆங்கிலத்தில் அவ்வளவு புலமை. அவருக்கு 4-5 மொழிகள் தெரியும், சமஸ்கிருதமும் தெரியும். அவர் ஒரு நாள் கீட்ஸு பாடம் ஜான் கீட்ஸினுடைய ஈவ் ஆஃப் செயின்ட் ஆக்னஸ் அப்படிங்கிற ஒரு நெடுங்கவிதையை எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். விளக்கை மதியான நேரம் அவர் புஸ்தகத்தை பார்க்காம அவர் அப்படியே விளக்கி சொல்கிறார். அவ்வளோ தூரத்துக்கு அது மனப்பாடமாக வச்சுருந்தார். சொல்கிற போது ஒரு இடத்துல சொன்னார், த poets ஆஃப் த வேர்ல்டு திங்க் அலைக் அப்படின்னாரு. த poets ஆஃப் த வேர்ல்டு திங்க் அலைக். அதுக்கு என்ன அர்த்தம்? உலகில் உள்ள கவிஞர்கள் ஒரே மாதிரியாக சிந்திக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கவிஞர்கள்ங்கிறவர்கள் ஒரு தனி விதமான ஒரு பிரத்யேக அனுமதி சலுகையை பெற்றவர்கள் கவிஞர்கள். ஷெல்லி ஒரு இடத்துல சொல்லுவார், poets ஆர் த அன்அக்னாலஜ்டு லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டும்பார். ஆமாம், கவிஞர்களுக்கு தனியாக ஒரு ஒரு சலுகை உண்டு. உலகத்தில் யாருக்கும் இல்லாத சலுகை கவிஞர்களுக்கு உண்டு. அந்த கவிஞர்கள் நல்ல கவிஞர்கள். நான் சொல்கிறது பேனா பேப்பர் வச்சுருக்கிற எல்லாருமே கவிஞர்கள்னு சொல்ல முடியாது. நல்ல தீர்க்க தரிசனமான கவிஞர்கள், ஞானம் உள்ளவர்கள், அவங்க ஒரே மாதிரி தளத்தில் சிந்திப்பாங்க. இப்போ ஷேக்ஸ்பியரை வாசிக்கிற போது ஒரு இடத்துல ஆஸ் யூ லைக் இட் நாடகத்தில் ஒரு இடத்துல ஒரு வசனம் வருது, டு த லேட்டர் எண்ட் ஆஃப் எ ஃப்ரே அண்ட் த பிகினிங் ஆஃப் எ ஃபீஸ்ட் ஃபிட்ஸ் அ டல் ஃபைட்டர் அண்ட் அ கீன் கெஸ்ட் அப்படின்னு ஒரு சில வரிகள் வருது. இது நான் மறுபடியும் கூட சொல்கிறேன். டு த லேட்டர் எண்ட் ஆஃப் எ ஃப்ரே அண்ட் த பிகினிங் ஆஃப் எ ஃபீஸ்ட் ஃபிட்ஸ் எ டல் ஃபைட்டர் அண்ட் அ கீன் கெஸ்ட் அப்படின்னு வருது. ஃப்ரேனா சண்டை, யுத்தம். அந்த யுத்தத்துக்கு போகிற போது பின் வரிசையில் போகணுமா. டு த லேட்டர் எண்டுனா பின்புறம், பின்புறத்தில் போகணும். அண்ட் பிகினிங் ஆஃப் எ ஃபீஸ்ட்னா விருந்து நடக்கிற போது முதல்ல போயிடணும். அண்ட் த பிகினிங் ஆஃப் எ ஃபீஸ்ட் முதல் பந்தியிலே போய் உட்காந்துடணும். 3வது பந்தியில் போனால் பாயசம் இருக்காது, ஜிலேபி இருக்காது, லட்டு இருக்காது. அதனால் முதல் பந்தியிலே அதான் த பிகினிங் ஆஃப் எ ஃபீஸ்ட் ஃபிட்ஸ் அ டல் ஃபைட்டர் அண்ட் அ கீன் கெஸ்ட்டுன்னு ஒரு அருமையான அந்த மேற்கோள் வரும் ஆஸ் யூ லைக் இட் நாடகத்தில். நல்ல பிரமாதமான சிந்தனையாச்சே அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம். நம்ம ஆளுங்க ஏற்கனவே சொல்லி வச்சிட்டாங்க தமிழில், பந்திக்கு முந்து படைக்கு பிந்து முடிஞ்சது. பந்தினா சாப்பாட்டுக்கு முந்திரி. அதை தான் அவர் படைக்கு பிந்துனா சண்டை வர்ற போது கொஞ்சம் பின் வரிசையிலே நிற்கணும், முன் வரிசைக்கு போகாதுன்னு சும்மா விளையாட்டு போக்கில் சொன்னது. அதைத்தான் அவர் ஷேக்ஸ்பியர் வேறு விதமாக சொல்கிறார். டு த லேட்டர் எண்ட் ஆஃப் எ ஃப்ரே அண்ட் த பிகினிங் ஆஃப் எ ஃபீஸ்ட் ஃபிட்ஸ் அ டல் ஃபைட்டர் அண்ட் அ கீன் கெஸ்ட்டுன்னு ஆஸ் யூ லைக் இட்டில் வரும். அது மலையாளத்துலேயும் அதே மாதிரி ஒரு ப்ரோவர்ப் உண்டு. மலையாளத்தில் பழமொழிக்கு என்னென்னா பழஞ்சொல் அப்படிம்பாங்க. அதில் என்ன வரும்னா வீட்டுக்கு முந்து சூட்டுக்கு பிந்தும்பாங்க. வீட்டுக்கு முந்துனா சாப்பிட்றது, சாப்பாட்டுக்கு முதல்ல போயிரு. சூட்டுக்கு பிந்துனா அவங்க ஊரில் கேரளாவில் வெளியே இடத்துக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நைட்டு போகிற போது டார்ச் லைட் அந்த காலத்தில் கிடையாது. கையில் இந்த தென்னை ஓலைகளை, குருத்து ஓலைகளை எடுத்துக்கிட்டு, காஞ்ச ஓலைகளை அதில் கொஞ்சம் தீயை கொளுத்தி அதை ஒருத்தர் முன்னாடி காட்டிக்கிட்டே போவார். அந்த வெளிச்சத்தில் பின்னாடி இருக்கிறவங்க வருவாங்க. அதுதான் சூட்டுக்கு பிந்துன்னு பேர். வீட்டுக்கு முந்து சூட்டுக்கு பிந்துன்னு மலையாளத்தில் ஒரு பழமொழி. அப்போ இந்த poets ஆஃப் த வேர்ல்டு திங்க் அலைக்குங்கிறது வந்துருச்சா? ஷேக்ஸ்பியர் என்ன நினச்சாரோ அந்த கருத்தை சொன்ன அதே கருத்து தான் இங்கே தமிழ்லையும் வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொரு இடத்துல பார்ப்போம். மேக்பத் நாடகத்தை எடுத்துப்போம் ஷேக்ஸ்பியரில். அதில் மேக்பத் ஸ்காட்லாந்து நாட்டினுடைய அரசன். அவனுக்கு கீழே வேலை பார்க்குற தளபதி தேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, THENE, தேன்னா தளபதின்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட தேன், அதாவது தளபதியாக வேலை பார்க்குறான் மேக்பத். அரசன் பேர் டன்கன்.
கிங் டன்கன் அரசன். அவன் ஸ்காட்லாந்து நாட்டினுடைய அரசன். இது அவன் நான் மரியாதை வெளியே சொல்லாமல் வேறு மாதிரி விகுதி போட்டு சொல்கிறது வந்து அது கொஞ்சம் அது தவறாக இருக்குது. இருந்தாலும் இருக்கட்டும், அது வேறு வழி இல்லை. ஏன்னா வலுவமைதின்னு ஒன்று. அப்போ இது வந்து அவருக்கு கீழே வேலை பார்க்குற அந்த அரசனுக்கு கீழே இருக்கிற தளபதி யாருன்னா மேக்பெத். இந்த மேக்பெத் என்ன பண்ணுறான்னா, அரசன் வந்திருக்கிற போது அவன் உள்ள தன்னுடைய கோட்டையில் அவனுடைய அறையில் தங்கிக்கிட்டு இருக்கான். இந்த மேக்பெத்தினுடைய மனைவி லேடி மேக்பெத் அரசனை கண்ணவனை தூண்டி விட்டு அரசனை போய் கொன்றுங்க, கொண்டுட்டா நீங்கள் அடுத்த அரசன் ஆயிடுவீங்க அப்படின்னு தூண்டி விடுறான். இவனும் ஒரு உந்துதல் ஏற்பட்டு நேராக போய் ஒரு சின்ன கட்டாரி கத்தி எடுத்து குத்தி கிங் டன்கனை கொன்றுறான். அப்போ இந்த மற்ற அரசனுக்கு விசுவாசமான மால்கம், மேக்டஃப், பிரதானிகள் எல்லோரும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. எல்லாருமே டன்கனுக்கு விசுவாசமாக ரொம்ப நட்பாக இருக்கிறோம். இப்போ அவங்க அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த கிங் டன்கனுக்கு மெய்காப்பாளர்கள் இருக்காங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ். நம்ம பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்திருக்காங்க. அந்த காலத்துலேயே இந்த பிளாக் கேட்டு, எல்லோ கேட்டு, ஒயிட் கேட்டெல்லாம் இருந்திருக்கு. என்ன, இந்த கிங் டன்கனுக்கு இருந்த மெய்காப்பாளர்களுக்கு வந்து நிறைய மதுவை ஊற்றி கொடுத்துருப்பாங்க போல். அது மேக்பெத்தனோட ஏற்பாடாக இருக்கும். இந்த கிங் டன்கனோட மெய்காப்பாளர்களுக்கு நிறைய மதுவை கொடுத்து, மதுனா இப்போ இருக்கிற நீங்கள் மது கிடையாது, இது குடித்தா 6 மாதத்தில் போயிடுவாங்க. அந்த மதுங்கிறது திராட்சை ரசத்துலேருந்து எடுக்கிற மது. என்ன, அந்த திராட்சை ரசத்துலேருந்து எடுக்கிற மதுவை எடுத்து நிறைய ஊற்றி அவங்க சாப்பிட்டுட்டு மயக்க போதையில் படுத்து கிடக்காங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸு, பாதுகாவலர்கள், மெய்காவலர்கள் வந்து மயங்கினதுனால மேக்பெத் நேராக எளிதாக உள்ளே போய் கிங் டன்கன் தூக்கத்தில் இருக்கும்போது கொலை பண்ணிடுறான் கத்தியால். இப்போ அந்த அவனுக்கு மேக்பெத் இவர் கிங் டன்கனுக்கு விசுவாசமானவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா எல்லாரும் மது, திராட்சை ரசம் மதுவில் அருந்தின அந்த மயக்கத்தில் இருக்காங்க. நான் திராட்சை ரசம்னு நான் சொல்கிறேன், அதில் வந்து வைன்னு அவங்க சொல்கிறாங்க. வேறு சில நாடுகளில் வேறு விதமாக தயாரிச்சிருப்பாங்க. ரோமாபுரியில் வந்து பெண் குதிரையினுடைய பாலிலிருந்து மது எடுத்திருக்காங்க. அதை போர் வீரர்கள் அருந்திருக்காங்க. வருது இது வந்து இவர் எட்வர்டு கிப்பன் எழுதுகிறார். பெண் குதிரையினுடைய பாலிலிருந்து எடுக்கப்பட்ட மதுவை போர் வீரர்கள், ரோமானிய போர் வீரர்கள் அருந்திருக்காங்கங்கிறார். இவங்கெல்லாம் திராட்சை ரசம் அறிஞ்சிருக்காங்க. யார்? கிங் டன்கனுடைய மெய்காவலர்கள். எல்லோரும் மயங்கிட்டாங்க. இவன் மேக்பெத் போய் கொலை பண்ணிட்டான். இவன் கிங் டன்கனுக்கு மிகவும் நெருக்கமான அன்பானவர்கள் வர்றாங்க. வந்து அவன் பார்க்குறான். அவன் பார்த்ததும் எல்லோரும் மயக்கத்தில் கிடக்காங்க. உடனே ஒரு வசனம் எழுதுகிறாரு ஷேக்ஸ்பியர். அவன் எழுப்புறான் மது மயக்கத்தில் இருக்கவங்கள. வேக்கப் வேக்கப் ஃப்ரம் திஸ் டவுனி ஸ்லீப், திஸ் டெத்ஸ் கவுண்டர்ஃபீட் அண்ட் லுக் அப்பான் டெத் இட் செல்ஃப் அப்படிம்பான். அருமையான வசனம். ஷேக்ஸ்பியர் வந்து அந்த இடத்துல வரிகள் போட்டு விளையாடிடுவார், விளக்கிய விளையாட்டு. வேக்கப்னா எந்திரிங்க, வேக்கப் வேக்கப் ஃப்ரம் திஸ் டவுனி ஸ்லீப், அப்படியே மனிதனை ஆழ்த்தக்கூடிய அந்த உறக்கத்துலேருந்து நீங்கள் எழுந்துருங்க. திஸ் டெத்ஸ் கவுண்டர்ஃபீட், மரணத்தின் மறு சாயல் போன்ற இந்த உறக்கத்திலேருந்து எந்திரிங்க அம்மா. அது பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். டெத்ஸ் கவுண்டர்ஃபீட், மறுசாயல் மாதிரியா. அண்டு லுக் அப்பான் டெத் இட் செல்ஃப். இங்கே அரசனையே கொண்டுட்டாங்க. கிங் டன்கனை உள்ளே செத்து கிடக்கான். கட்டாரியால் குத்தப்பட்டு பல குத்து காயங்களோடு படுத்து கிடக்கான். அங்கே மரணம். இவங்க போர் வீரர்கள், மெய்காவலர்கள் பூரா உறக்கத்தில் இருக்காங்க. எதையும் தொடர்பு படுத்துகிறாங்க ஷேக்ஸ்பியர். அது வந்து மரணம் உள்ளே நடந்திருக்கிறது, அறைக்குள்ளே நடந்திருக்க மரணம். வெளியில் வந்து எல்லோரும் உறங்கியிருக்காங்க. இந்த உறக்கத்தையும் மரணத்தையும் ஒரு நேராக ஒரு கோடு போட்டு ஒரு தொடர்பு படுத்துகிறார் ஷேக்ஸ்பியர். அங்கே தான் பிரமாதமான வசனம் எழுதுகிறார், யாராலும் எழுத முடியாது. வேக்கப் வேக்கப், அந்த போர் வீரர்கள்லாம் மயக்கத்தில் எழுப்புறான். மால்கம் மேக்டஃப் நினைக்கிறேன். வேக்கப் 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 ஃப்ரம் திஸ் டவுனி ஸ்லீப், திஸ் டெத்ஸ் கவுண்டர்ஃபீட் அண்ட் லுக் அப்பான் டெத் இட் செல்ஃப் அப்படிம்பார் ஷேக்ஸ்பியர். இது நல்ல கருத்தாக இருக்குது. இது மரணத்தின் மறுசாயல் போன்ற உறக்கத்திலே கிடக்கிறீங்களே, எந்திரிங்கன்னு அர்த்தம். இது நல்லா கருத்தாக இருக்கேன்னு பார்த்தா நேராக நம்ம நாட்டுக்கு வாங்க. ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தது 16ஆவது நூற்றாண்டு, 17ஆவது நூற்றாண்டு, சரியா? 56 வருஷங்கள் தான் ஏதோ வாழ்ந்தார். ஆனால்
இவர் வாழ்ந்தது 16வது நூற்றாண்டு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே திருவள்ளுவர் இதே கருத்தை எழுதியிருக்கார். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர். கரெக்டா? ஆமாம். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர். எங்கேயாண்டும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர்னு நினைக்கிறேன். அந்த வரிகள் அப்படி தான் முடியும். துஞ்சினார்னா உறங்கினவங்க. உறக்கத்தை இறப்பினுடைய இறப்பு மாதிரியே தான் உறக்கம்ங்கிறார். யார்? திருவள்ளுவர். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர். கரெக்டாக அந்த ஷேக்ஸ்பியர் சொன்ன கருத்தை அப்படியே வந்துருச்சா? அங்கே அவன் டெத்ஸ் கவுண்டர் ஃபீட்டுன்னு எழுதுகிறாரு ஷேக்ஸ்பியர். டெத்ஸ் கவுண்டர் மரணத்தின் மறு சாயலான இந்த உறக்கம்னு. இங்கே நம்ம ஒரு திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர் அடிக்கிறாரு துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர். ரெண்டும் ஒன்று தான். இறப்பும் அந்த உறக்கமும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவைங்கிறார். சரி, இதோட விட்டார்னா இன்னொரு இடத்துல திருவள்ளுவர் அதே கருத்தை வலியுறுத்திடுறார். ஐயன் திருவள்ளுவர் என்ன பண்ணுறாரு? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பும் பார். சாக்காடுன்னா இறப்பு. உறங்குவது போலும் சாக்காடு. உறங்குறதுங்கிறது ஒரு மரணம் மாதிரி தான், மரணத்தின் சாயல் போன்றது தான். உறங்கினது எந்திரிச்சாதான் உண்டு. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கலைன்னா அவ்வளோதான். போய் பார்க்குறாங்க, நாடி துடிப்பு இல்லை, ரைட், முடிஞ்சது, உறவினர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போது உறங்குவது போலும் சாக்காடுன்னு கரெக்டாக திருவள்ளுவர் சொல்கிறார். மரணமும் உறக்கமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைங்கிற கருத்தை வள்ளுவர் 2 இடத்துல சொல்கிறார். அவர் ஷேக்ஸ்பியர் அதை 16வது நூற்றாண்டில் தான் சொல்கிறார். என்னது? டெத்ஸ் கவுண்டர் ஃபீட் அண்டு லுக் அப்பான் டெத் இட் செல்ஃப். இருந்தாலும் இந்த உலகளாவிய அளவிலே இந்த சிந்திக்கின்ற கவிஞர்கள், ஞானிகள், கொஞ்சம் ஞானம் இருக்கிறதுனால தான் இந்த கவிதையெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வரும். வெறுமன கவிதை எழுதுகிற, பாட்டு எழுதுகிறவங்களாம் ஜிப்பா போட்டுக்கிட்டு பாட்டு எழுதுகிறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் கவிஞர்கள் ஆக முடியாது. தன்னைத்தானே கவிஞர்னு சொல்லிக்கிட்டு கவிஞர்கள் அலைவாங்க. ஒரு நோட்டு ஜிப்பா வச்சுக்குவாங்க. நல்லா கொஞ்சம் உடை கொடுத்துக்கிட்டு நான் கவிஞர்னு சொல்லிக்கிட்டு அலையறிஞ்சால் அதெல்லாம் கவிதை ஆக முடியாது என்ன. ஆனால் அந்த ஞானம் சொல்கிற போது அந்த ஞானம் வந்துடும் அதில். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த என்னுடைய கல்லூரி முதல்வர் முனைவர் கே. சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி த பாய்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு திங்க் அலைக் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து. இது நீங்கள் நிறைய இலக்கியங்களில் பார்க்கலாம். ஒரு இடத்துல இலக்கியத்தில் இருக்கிற விஷயம் இன்னொரு இடத்துல அதே மாதிரி வேற ஒரு நாட்டில் வேற ஒரு இலக்கியத்தில் வேற ஒரு மொழியில் இருக்கும். அவ்வளோதான். அந்த மொழி தான் வித்தியாசப்படுமே தவிர கருத்துக்கள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அது மாறாது. அது கபட சன்னியாசிகளை பற்றி எல்லாம் நம்ம நிறைய இலக்கியங்களில் பார்க்குறோம். சன்னியாசிகளே நல்ல சன்னியாசி, கெட்ட சன்னியாசின்னு அது வேறு இருப்பாங்க. எல்லாரையும் நம்பிட முடியாது, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் இந்த கபட சன்னியாசிகளை பற்றி நம்ம இலக்கியங்களில் அங்கங்கே நிறைய இடத்துல இருக்குது. சினிமாக்களே நிறைய வந்திருக்கு. ஷேக்ஸ்பியரில் கபட சன்னியாசியை பற்றி ஒரு இடத்துல எழுதுகிறாரு. அதில் ஹேம்லெட்டில் இந்த வசனம் வரும். ஆஸ் சம் இன்கிரேஷியஸ் பாஸ்டர்ஸ் டூ ஷோ எ ஸ்டீப் அண்ட் தானி வே டு ஹெவன் அப்படின்னு வரும். இது ஒஃபீலியாவுக்கு சொல்கிற அறிவுரைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒஃபீலியாவுக்கு சொல்கிற அறிவுரை. ஆஸ் சம் இன்கிரேஷியஸ் பாஸ்டர்ஸ், அருள் இல்லாத பாஸ்டர்கள், பாதிரிமார்கள், போதகர்கள், ஆஸ் சம் இன்கிரேஷியஸ் பாஸ்டர்ஸ் டூ ஷோ எ ஸ்டீப், நெட்டுக்க இருக்கிறது, அண்டு தானி வே, பூரா முள்ளாக இருக்குமா. அதாவது என்னது, பரலோகத்திற்கு போகிற பாதை நெடுக்கமாயும் நெட்ட நெடியதாகவும் முள்ளு நிறைந்த பாதையாகவும் இருக்கும்னு இவங்க ஏதோ நினச்சிக்கிறாங்க. இதுவரை யாரும் பரலோகம் எங்கே இருக்குதுன்னு காட்ட முடியல. ஏன்னா அந்த பரலோகம் இவங்களால் காட்ட முடியல. அதை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, பரலோகம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஷேக்ஸ்பியர் 16வது நூற்றாண்டில் இதை பகடி பண்ணுறாரு, தெளிவாக பதிவு பண்ணுறார். ஹேம்லெட் நான் வாசித்து பாருங்கள். ஆஸ் சம் இன்கிரேஷியஸ் பாஸ்டர்ஸ் டூ ஷோ எ ஸ்டீப் அண்ட் தானி வே டு ஹெவன் அப்படின்னு இந்த துறவிகளில் இருக்கிற கபட சன்னியாசிகளை பற்றி குறிப்பிட்டு அதுலேயும் அவர் ஷேக்ஸ்பியர் பகடி செய்வதை பார்க்கிறோம். அதனால் மீண்டும் அதே வரி, என்னுடைய கல்லூரி முதல்வர் சொன்ன வரியை நினைவூட்டுகிறேன். பாய்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு திங்க் அலைக். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சற்று சிந்திப்போம். இன்னும் நிறைய வாசிச்சிங்கன்னா இன்னும் நிறைய இதே மாதிரி நிறைய கண்டுபிடிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.